ஊக்கப்படுத்துங்கள். மேலும் இந்த காணொளி பலருக்கும் சென்றடைய விரும்பினால் மறக்காமல் ஷேர் செய்து நீங்கள் அறிந்தவர் அறியாதவர் உற்றார் உறவினர் நண்பர் என அனைவரையும் அறிவாயுதம் ஏந்தச் செய்யுங்கள். விவாத களத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். வருடம் 2033. வடசீனாவில ஒரு பிரம்மாண்டமான அணு உலை விபத்து நடக்குது. சுமார் 80 கோடி மக்கள் அந்த பேரழிவுல சிக்கி அழியறாங்க. இதை நாம எப்படி பார்ப்போம்? வழக்கமா ஒரு அணு உலை வெடிச்சா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு தொழில்நுட்ப கோளாறு, கூலிங் சிஸ்டம் சரியா வேலை செய்யல அப்படின்னு அறிவியல் பூர்வமா காரணங்களை தேடுவோம். ஆனா இன்னைக்கு நாம பகுப்பாய்வு செய்ய போற இந்த குறிப்பிட்ட மூலக்கட்டுரை ஒரு வித்தியாசமான பார்வையை முன்வைக்குது. இது எந்தவிதமான தொழில்நுட்ப கோளாறும் இல்ல. மாறாக இது ஒட்டுமொத்த மனித குலத்தின் அறவீழ்ச்சிக்கான ஒரு கர்மவினை தண்டனை அப்படின்னு அந்த ஆவணம் சொல்லுது. கரெக்ட். அதாவது மனித குலத்தின் வீழ்ச்சி உலகளாவிய அரசியல் மாற்றங்களோட எப்படி பின்னி பணஞ்சிருக்கு அப்படிங்கறத இந்த கட்டுரை பேசுது. ஆமா, நான் இந்த கட்டுரைய முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக மற்றும் பிரபஞ்ச விதிகளின் அடிப்படையிலான தார்மீக எச்சரிக்கையாவே பாக்குறேன். ஓ, ஆனா நான் இதை முற்றிலும் வேறொரு கோணத்துல இருந்து நான் அணுகுறேன். நீங்க சொல்ற அந்த கர்மவினை அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள எவ்வளவு துல்லியமான அரசியல், இராணுவ மற்றும் அறிவியல் வியூகங்கள் மறைஞ்சிருக்குன்னு நான் வாதிட போறேன். இது உலகளாவிய புவிசார் அரசியல் இருள்நிலை, அதாவது ஒரு ஜியோபொலிட்டிக்கல் டிஸ்டோபியாவின் தெளிவான வரைபடம். சரி, நீங்க புவிசார் அரசியல்னு சொல்றத கேட்க நான் தயாரா இருக்கேன். ஆனா என் நிலைப்பாட்டை முதல்ல நான் ஆழமா பதிவு செஞ்சாகணும். இந்த கட்டுரை மனிதனுக்கும் இயற்கைக்குமான அந்த ஒப்பந்தம் மீறப்பட்டதை பத்தி ரொம்ப தெளிவா பேசுது. விலங்குவதைய சொல்றீங்க? சரியா சொன்னீங்க. என்னன்னா, வடசீன மக்கள் நாய்கள், பூனைகள், பாம்புகளை கொடூரமா கொன்று உணவாக்கிக்கிட்டதன் விளைவா இயற்கையும் பிரபஞ்சமும் கொடுத்த மரண தண்டனை இது. 1985 சீனாவில கட்டப்பட்ட அந்த 60 அணு உலைகளை இது சாதாரண மின்சார தயாரிப்பு மையங்களாவும் பார்க்கல. அவை பிரபஞ்சத்தின் தண்டனையை நிறைவேற்ற காத்திருக்கும் கருவிகள். இதைச் சரி செய்ய எந்த ஒரு நவீன அறிவியலாலும் முடியாது. ஒரு நிமிஷம் இருங்க, அறிவியலால முடியாதுன்னா வேற எப்படி சரி செய்யறது? அதனாலதான் அந்த அணு கதிர்வீச்சால் பாதிக்கப்படுற மக்களோட மரபணுக்களை குணப்படுத்த 2033 போகர் சித்தர் மீண்டும் பிறவி எடுத்து வருவார்னு ஒரு ஆழமான ஆன்மீக தீர்வை இந்த கட்டுரை முன்வைக்குது. இது வெறும் அரசியல் இல்ல, இது அப்பட்டமான பிரபஞ்ச நீதி. தார்மீக வீழ்ச்சி, நாகர்களின் சாபம், பிரபஞ்ச நீதி. இந்த வாதங்கள் எல்லாம் கேட்க ரொம்பவே ஈர்க்கக்கூடியதா இருக்கு. ஆனா கொஞ்சம் தர்க்க ரீதியா யோசிச்சு பாருங்க. வெறும் விலங்குகளை கொன்னதற்கான பிரபஞ்ச தண்டனை மட்டும்தான் காரணம்னா எதற்காக இந்த கட்டுரை இவ்வளவு துல்லியமான சர்வதேச இராணுவ கூட்டணிகளை விவரிக்கணும்? இராணுவ கூட்டணிகள் அந்த கர்மாவை செயல்படுத்தும் ஒரு கருவி. இருங்க, நான் முடிச்சிடுறேன். இஸ்ரேல் அழிக்கப்பட்டு அதற்கு பதிலாக இந்தியாவால் காஷ்மீரில் யூதர்களுக்கான தனிநாடு உருவாக்கப்படும்னு ஒரு புவிசார் அரசியல் மாற்றத்தை கட்டுரை சொல்லுது. அது மட்டும் இல்லாம 3ஆம் உலகப் போரில் இஸ்ரேலோட பிரம்மாஸ்திரம் ஏவுகணை தென்கொரியா மற்றும் ஜப்பான் வழியா சென்று சீன அணு உலைகளை தாக்கும்னு அந்த மிலிட்டரி லாஜிஸ்டிக்ஸை எப்படி இவ்வளவு துல்லியமா விவரிக்க முடியும்? இது கர்மா அல்ல, இது உலகளாவிய வல்லரசு நாடுகளின் போர் வியூகம். இராணுவ தாக்குதல்களின் பாதைகள் ஏன் இவ்ளோ துல்லியமா இருக்குன்னு நீங்க கேக்குறது ஒரு சுவாரஸ்யமான கேள்விதான். ஆனா அந்த போரை இயக்குறது யார், எந்த சக்தி அந்த போரை அந்த குறிப்பிட்ட திசையில நகர்த்துது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். இந்த கட்டுரை வரலாற்ற ஒரு தார்மீக அளவுகோலா பயன்படுத்துது. வரலாற்று ஒப்பீடுகள் நீ எதை சொல்றீங்க? ஒரு உதாரணத்துக்கு 2009 இலங்கை தமிழர்கள் அழிக்கப்பட்ட போது ஏற்பட்ட பாவத்தின் விளைவை தற்போதைய வடசீனாவுடன் இது ஒப்பிடுது. எப்படி சனி பகவானின் பிடியில் அகப்பட்டு அந்த அழிவு நடந்ததோ அதே போன்ற ஒரு சுழற்சியில வடசீனா சிக்கி இருக்குன்னு சொல்லுது. ஆனா அந்த ஒப்பீடு ஒரு உத்தி மட்டும்தானே? இல்ல, ஜப்பானை பத்தியும் பேசுது. ஜப்பானின் புகுஷிமா, ஹிரோஷிமா, நாகசாகி ஆகியவற்றை இந்த கட்டுரை வெறும் போர் நிகழ்வுகளா பார்க்கல. அந்த அணு கதிர்வீச்சால் பல தலைமுறைகளாக குழந்தைகள் பிறப்பில் ஏற்படும் பாதிப்புகளை மனிதகுலம் செஞ்ச பாவங்களுக்கான வரலாற்று சாட்சிகளா நிறுத்துது. வன்முறைக்கான கர்மா அதே அளவிலான அல்லது அதைவிட பெரிய வன்முறையா திரும்பும் அப்படிங்கிற எச்சரிக்கை இது. ஓ, அந்த வரலாற்று ஒப்பீடுகள் ஒரு புறம் இருக்கட்டும். இலங்கை நிகழ்வையோ அல்லது ஜப்பான் நிகழ்வையோ இப்படி ஆன்மீக கண்ணோட்டத்துல சொல்றது சாதாரண மக்களை எளிதில் சென்றடைவதற்கான ஒரு வழியா இருக்கலாம். ஆனா அழிவு நடக்கும் அறிவியல் முறையர் கொஞ்சம் ஆழமாக கவனிங்க.
அணுக்கழிவுகளிலிருந்து ட்ரிடியம் உற்பத்தி செய்யப்படும்னு ஒரு அதீத அறிவியல் வாதம் இதுல இருக்கு. ட்ரிடியம், ஆமா, ட்ரிடியம் அப்படிங்கிறது சும்மா ஒரு வார்த்தை இல்ல. அது ஹைட்ரஜனோட ஐசோடோப். தெர்மோநியூக்ளியர் ஆயுதங்களுக்கு, அதாவது அதிபயங்கரமான ஹைட்ரஜன் குண்டுகளை தயாரிக்க தேவையான மிக முக்கியமான மூலப்பொருள் அது. இது வெறும் கர்மா செயல்படும் விதம்னா, இஸ்ரேலின் தலையீடு, ஜப்பான் வழியா தாக்குதல், ட்ரிடியம் தயாரிப்புன்னு ஒரு முழுமையான 3ஆம் உலகப் போரின் வரைபடத்தை இது ஏன் காட்டணும்? கர்மாங்கிறது நேரடியாக ஒரு இயற்கை பேரிடராகவோ அல்லது ஒரு புதிய நோயாகவோ வந்திருக்கலாமே. அணு ஆயுத போர் அப்படிங்கிற உங்க வாதத்தில் இருக்கிற தர்க்கத்தை நான் மறுக்கல. அணு ஆயுதங்கள் தான் அழிவை ஏற்படுத்துது அப்படிங்கிறத கட்டுரை ஏத்துக்குது. ஆனா ஒரு நாட்டை அழிக்க வெறும் ஏவுகணைகள் மட்டும் போதுமா? அதுக்கு முன்னாடி நடக்கும் உளவியல் மற்றும் கலாச்சார தாக்குதலை பத்தி இந்த கட்டுரை மிக தெளிவா பேசுது. உளவியல் தாக்குதல்னு நீங்க எதை குறிப்பிடுறீங்க? தமிழ்நாட்டின் மீதான ஊடுருவல் பத்தி இது சொல்றத கவனிங்க. சீனா போன்ற நாடுகள் ஆயுதங்களை எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சமூகத்தை எப்படி உள்ளிருந்து சிதைக்கிறாங்கங்கிறத கட்டுரை விளக்குது. சரியா சொன்னீங்க. அதைத்தான் நான் காக்னிட்டிவ் வார்ஃபேர் அப்படின்னு சொல்றேன். இது நவீன ராணுவ அறிவியலோட ஒரு உச்சக்கட்டம். சீன ஓட்டர்கள் தஞ்சாவூர் கோவில்ல வணிகர்களாக ஊடுருவுவது, கம்யூனிச கல்வியின் மூலம் ரோபோக்களை பயன்படுத்தி தமிழ்நாட்டு குழந்தைகளை மூளைச்சலவை, அதாவது பிரெயின் வாஷ் செய்வதுன்னு இந்த கட்டுரை ரொம்ப தெளிவா எச்சரிக்குது. ஆமா, ஒரு நாட்டை ஆயுதங்களால் அழிக்கிறதுக்கு முன்னாடி அதோட கலாச்சாரத்தையும் அடுத்த தலைமுறையோட சிந்தனையையும் அழிக்கும் உளவியல் போர் முறை இது. ரோபோக்களை வச்சு மூளைச்சலவை செய்வது அப்படிங்கிறது இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு மற்றும் அல்காரிதம்கள் மூலமா சமூக ஊடகங்கள்ல நடக்கிற இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரோட நேரடி உருவகம். இதுல ஆன்மீகம் எங்கிருந்து வருது? இது முழுக்க முழுக்க அரசுகளின் மறைமுக போர்த்தந்திரம். இங்கதான் நான் உங்ககிட்ட இருந்து முரண்படுறேன். நீங்க இத வெறும் செயற்கை நுண்ணறிவு, உளவுத்துறை, தகவல் போர் அப்படின்னு தொழில்நுட்ப ரீதியா மட்டுமே சுருக்கிட முடியாது. நான் ஒரு புதிய ஒப்புமையை இங்க முன்வைக்க விரும்புறேன். இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. மனித உடலுக்குள்ள ஒரு வைரஸ் நுழையும் போது நாம என்ன செய்யறோம்னு மூளைக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாவே வெடித்தெழும் இல்லையா? கரெக்ட். வெள்ளை அணுக்கள் போராடும். அதே போல இந்த தொழில்நுட்பம் மற்றும் கம்யூனிசம் ஊடுருவல் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வைரஸ் தமிழ்நாட்டுக்குள்ள நுழையும் போது அதை எதிர்கொள்ள ஒரு மாபெரும் ஆன்மீக தற்காப்பு அரண் தானாகவே எழுகிறது அப்படின்னு கட்டுரை கூறுது. அதத்தான் அது வள்ளி ஆற்றல் அப்படின்னு குறிப்பிடுது. ஓ, வள்ளி ஆற்றலை ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியா உருவகப்படுத்துறது நிஜமாவே ஒரு சிறப்பான சிந்தனை தான். ஆமா, தமிழ்நாட்டிலிருந்து இந்த வள்ளி ஆற்றல் வெளியே வரும் அப்படிங்கிறது எந்த ஒரு செயற்கை நுண்ணறிவாலும் அல்காரிதங்களாலும் வெல்ல முடியாத ஆழமான ஆன்மீக வேர்களை குறிக்குது. இஸ்ரேலோட ஏவுகணைகள் வர்றதுக்கு முன்னே இந்த வள்ளி ஆற்றல் செயல்படத் தொடங்கும்னு சொல்றது மூலமா உலகளாவிய இராணுவ கூட்டணிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் பிரபஞ்ச சக்தி உள்ளூர் மக்களை காக்க தயாராகுதுங்கிறது கட்டுரை ஆழமா பதிவு செய்யுது. சோ இது தகவல் போர் இல்ல, ஆன்மீக யுத்தம்னு சொல்றீங்க. ஒரு சமூகத்தோட கலாச்சார பிணைப்பை நீங்க வள்ளி ஆற்றல்ங்கிற ஆன்மீக வார்த்தையால விளக்குவதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இந்த ஊடுருவல் வெறும் சிந்தனையோட நிக்கலையே. உணவு முறை, பிரபஞ்ச விதி மற்றும் உள்ளூர் பேரழிவுகள் பற்றிய பகுதியை பார்ப்போம். இதை நீங்க எப்படி வெறும் ஆன்மீக பிரச்சனையா பார்க்க முடியும்? இதை எப்படி நாம சாதாரணமா எடுத்துக்க முடியும்? உணவு பழக்கங்களை இந்த கட்டுரை மிக தெளிவான தார்மீக அளவுகோலாக கொள்ளுது. ஒரு மனிதன் என்ன சாப்பிட்றான் அப்படிங்கிறது அவனோட ஆன்மீக மற்றும் கர்மவினை சுழற்சியை நேரடியாக பாதிக்கும்னு இது ஆணித்தரமா சொல்லுது. ஆடு, கோழி, கடலுணவுகளுக்கு விதிவிலக்கு அளித்து விட்டு மாடு, பன்றி, பறவைகளை உண்பது பிரபஞ்ச விதிக்கு எதிரானது அப்படின்னு ஒரு கோட்டை கிழிக்கிறது. ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற அரசியலை நீங்க பார்க்கணும். கொஞ்சம் இருங்க. முக்கியமா கேரளா மற்றும் சென்னையில குறிப்பா பா ரஞ்சித் போன்றோரை குறிப்பிட்டு அங்கு நடைபெறும் மாட்டுக்கறி விருந்துகள் இந்த பிரபஞ்ச விதிகளை மீறுவதாகவும் இதன் காரணமாகவே சீனாவைப் போல சென்னையிலும் அணு உலை விபத்து நடக்கும்னு வாதிடுது. ஒரு கலாச்சார மற்றும் தார்மீக வீழ்ச்சி எப்படி ஒரு நகரத்தின் அழிவுக்கு காரணமா அமையும் என்பதற்கான நேரடி எச்சரிக்கை இது. இதுல உங்களுக்கு என்ன அரசியல் தெரியுது? இதுல தான் நீங்க ஏமாந்து போறீங்க. இத ஒரு பிரபஞ்ச விதியாக, கர்ம வினையாக கட்டுரை கட்டமைத்தாலும் அதோட பின்னணியில் இருக்கிற அறிவியல் கொடூரத்தை நீங்க கவனிக்க தவறிட்டீங்க. உண்மையில் இது ஒரு உளவியல் தாக்குதல் அப்படின்னு அதே கட்டுரை குறிப்பிடுவதை ஏன் மறந்துட்டீங்க? உளவியல் தாக்குதலா? எப்படி? அப்பாவி SC/ST மக்கள் மீது எதிரிகள் நடத்தும் தாக்குதலாகவே இது விவரிக்கப்படுது. அதாவது ஒரு சமூகத்தை அழிக்கணும்னா அவங்க கைகளாலேயே அவங்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை செய்ய வைப்பது. இது ஒரு பொறி.
அது மட்டுமல்ல, பில்கேட்ஸ் பினாமி மூலமா விலங்குகளின் இறைச்சியில் இருந்து ஜாம்பி வைரஸ் பரப்பப்படும்ல அதிர்ச்சியூக்கும் தகவலும் இதில் இருக்கு. ஜாம்பி வைரஸ் அப்படிங்கிறது உணவு பழக்கத்தின் மூலமா வரும் ஒரு தண்டனையா கூட இருக்கலாமே. இல்ல, இதோட செயல்பாட்டை கொஞ்சம் கவனிங்க. உலகளாவிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் எப்படி செயல்படுது, மனிதர்களின் உணவுச் சங்கிலியை, அதாவது நாம சாப்பிட்ற சாப்பாட்டை எப்படி ஒரு ஆயுதமா மாத்தலாம்ங்கிற பயாலஜிக்கல் வார்ஃபேர், உயிரியல் போர்முறை, இது பில்கேட்ஸ் பினாமின்னு அவங்க சொல்றது மாபெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் இறைச்சி தொழிலை கட்டுப்படுத்துவதைத்தான். ஒரு லேப்ல உருவாக்கப்பட்ட வைரஸை இறைச்சி மூலமா பரப்பி பல கோடி மக்களை அழிக்கும் உலகளாவிய சதி இது. இது கர்மா அல்ல, திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட அழிவு. உங்க வாதம் ரொம்ப கூர்மையா இருக்கு. கார்ப்பரேட் சதிகளும் உணவுச் சங்கிலியை ஆயுதமா மாற்றுவதும் உயிரியல் போர்களும் இன்றைய யதார்த்தமாகவே இருக்கலாம். ஆனா என் கேள்வி இதுதான், ஒருவேளை இவை எல்லாமே மனிதனால் உருவாக்கப்பட்ட சதிகளாகவே இருந்தாலும் அணு உலை விபத்து ஏற்பட்ட பிறகு கதிர்வீச்சால் பிறக்கும் குழந்தைகளின் மரபணு கோளாறுகளை சரி செய்ய ஏன் போகர் சுத்தர் வரணும்? அது ஒரு குறியீடு. இருங்க, ஜாம்பி வைரஸோ அல்லது ட்ரிட்டியம் தயாரிப்போ எல்லாமே அறிவியலோட எல்லைக்குள் வருபவை. அந்த அறிவியலால் ஏற்பட்ட காயங்களை சரி செய்ய மீண்டும் ஒரு அறிவியல் தீர்வைத்தானே இந்த கட்டுரை முன்வைத்திருக்கணும். ஏன் ஒரு சித்தரை, ஒரு ஆன்மீக பரிமாணத்தை நாடுறாங்க? ஏனென்றால் அறிவியல் உருவாக்கும் காயங்களுக்கு அறிவியல் ஒருபோதும் முழுமையான மருந்தாகிவிட முடியாது என்பதை இக்கட்டுரை ஆழமாக உணர்ந்துள்ளது. போகரின் வருகை என்பது அந்த ஆன்மீக பரிமாணத்தின் உச்சக்கட்ட வெளிப்பாடு. இது அறிவியலின் தோல்வியையும் பிரபஞ்ச நீதியின் வெற்றியையும் தான் காட்டுது. நீங்க தொடர்ந்து இந்த விவாதத்தை மீண்டும் மீண்டும் ஆன்மீக தளத்திற்கே கொண்டு போறீங்க. நான் போகரின் வருகையை மறுக்கல, ஆனா அதை ஒரு உருவகமா ஏன் பார்க்கக்கூடாது? 2033ல அணு உலை விபத்து ஏற்படும், உலகளாவிய போர் வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிக்கும் இந்த கட்டுரை அந்த பேரழிவிலிருந்து தப்பி பிழைக்க நமது நவீன அறிவியல் மட்டும் போதாது, நமது பாரம்பரிய மருத்துவ அறிவும் தேவை என்பதை போகரின் வருகை என்று குறியீடாக சொல்லியிருக்கலாம். ஒரு கட்டுரை எந்த அளவிற்கு அறிவியல் பூர்வமாக ட்ரிடியம் பற்றியும் கார்ப்பரேட் வைரஸ் பரவல் பற்றியும் உளவு அமைப்புகளின் மூளைச்சலவை பற்றியும் பேசுதோ அதை எப்படி நாம ஒரு ஆன்மீக புத்தகமா மட்டும் பார்க்க முடியும்? இது எதிர்கால போரியல் பற்றிய ஒரு முழுமையான ப்ளூ பிரிண்ட். மக்களை உளவியல் ரீதியாக தயார்படுத்துவதற்காக எழுதப்பட்ட ஒரு இராணுவ எச்சரிக்கை ஆவணம் இது. உண்மையாகவே நாம் இருவேறு ஆழமான பரிமாணங்களை விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கட்டுரையின் பலமே அது உங்களைப் போன்றவருக்கு இராணுவ திட்டமாகவும் உயிரியல் போர் முறையாகவும் தெரிவதுதான். அதே சமயம் என்னை போன்றவருக்கு அது பிரபஞ்ச நீதியாகவும் கர்மவினை சுழற்சியாகவும் படுது. சரிதான். முடிவாக எனது நிலைப்பாட்டை நான் இப்படி சுருக்கிக்க விரும்புறேன். இந்த கட்டுரை அடிப்படையில உலகளாவிய அரசியல் மற்றும் தொழில்நுட்ப பிரச்சனைகளை ஆழமான பிரபஞ்ச விதிகளின் கீழும் கர்ம வினை என்ற நீதியின் கீழும் வச்சு பார்க்கறது. விலங்குவதை, கலாச்சார சீரழிவு போன்றவற்றிற்கான தண்டனையாகத்தான் உலக நிகழ்வுகள் அரங்கேறுது. மனிதனின் ஆணவம் அறிவியலாகவும் ஆயுதங்களாகவும் உருவெடுத்தாலும் இறுதியில் இயற்கையின் தராசு அதை சமன் செய்யும். அந்த சமநிலையை மீட்டெடுக்கவே போகர் போன்ற சித்தர் தலையீடு காலத்தின் கட்டாயம். அப்போ என் தரப்பு சுருக்கத்தை நான் முன்வைக்கிறேன். நீங்க சொல்ற அந்த இயற்கையின் தராசு, ஆன்மீக போர்வை அப்படிங்கிறத நான் மதிக்கிறேன். ஆனா அந்த போர்வையை சற்று விளக்கி பார்த்தால் உள்ளே இருப்பது கொடூரமான அறிவியல் மற்றும் அரசியல் யதார்த்தம். காஷ்மீரில் இஸ்ரேலின் தலையீடு, ட்ரிடியம் மூலம் அணு ஆயுத தயாரிப்பு, உளவுச் சங்கிலி வழியே பரப்பப்படும் ஜாம்பி வைரஸ் என இது நவீன காலத்தின் மிகச் சிக்கலான புவிசார் அரசியல் மற்றும் உயிரியல் போர்முறைகளின் கட்டமைப்பை துல்லியமாக படம் பிடிக்குது. மனிதகுலத்தின் அழிவு பிரபஞ்சத்தின் கோபத்தால் அல்ல, மாறாக உலக நாடுகளின் ஆதிக்க போட்டியாலுமே நிகழப்போகுது அப்படிங்கிறதுதான் என்னோட உறுதியான வாதம். விவாதத்தின் முடிவிற்கு வந்துட்டோம். இந்த விவாதத்தின் போக்க பார்க்கும்போது எனக்கு ஒரு முக்கியமான உருவகம் நினைவுக்கு வருது. ஒரு பெரிய இயந்திரம் செயல்பட்டு கொண்டிருக்கும்போது அதில் இருக்கும் ஒரு பற்சக்கரம் திடீரென்று உடைஞ்சு போயிடுதுன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த இயந்திரம் பழுதாகிவிட்டது. இப்போ கேள்வி என்னவென்றால், அந்த பற்சக்கரம் உடைந்ததற்கு காரணம் அதை வடிவமைத்த பொறியாளரின் இராணுவ மற்றும் தொழில்நுட்ப தவறுகளா, அல்லது அந்த இயந்திரமே இயற்கையின் விதிகளுக்கும் கர்மவினைக்கும் எதிராக இயங்கியதால் ஏற்பட்ட பிரபஞ்ச முரண்பாடா? அதுதான் உங்க கேள்வி. மிக சரியாக சொன்னீர்கள். ஒரே கட்டுரை பிரபஞ்ச விதிகளின் அடிப்படையில் இயங்கும் ஒரு ஆன்மீக நீதிமன்றமாக பார்ப்பதா,
அல்லது உலக நாடுகளின் ஆதிக்க போட்டியைச் சொல்லும் அரசியல் அறிவியல் வரைபடமாக பார்ப்பதா என்ற ஒரு மாபெரும் கேள்வி இங்கு எழுகிறது. இதில் எது முதன்மையானது என்பதை தீர்மானிப்பதும் தொடர்ந்து இந்த நுட்பமான ஆவணத்தை ஆராய்வதும் கேட்பவர்களின் சிந்தனைக்கே விடப்படுகிறது. இன்றைய கருத்து பரிமாற்றத்தில் இணைந்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு ஆழமான விவாதத்தில் சிந்திப்போம்.